ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு ஒரு கிண்ண அளவுக்கு நான் வந்து மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்பவே நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது, ஃபேட் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதை லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கிட்ட நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது மசாலா மக்கானா. இதை சுவையாகவும் சாப்பிடலாம், சும்மா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் கஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வறுத்தும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இதில் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வறுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இது வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே இந்த என்ன சொல்கிறது, சவுக்குன்னு இருக்குது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா இப்படி அமுக்கணும் அப்படின்னா முறுன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூடான உடனே நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கும்பலே வச்சு செய்யணும். இது ஏன் இவ்வளோ புகை வருது அப்படின்னாக்கா, இரும்பு சட்டி பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப புகை வருது. இதையும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக அந்த எண்ணெயிலையே அப்படியே வறுத்து எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்திங்களா மக்கானா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மசாலாவை நல்லா பரட்டிடலாம். நல்லா பரட்டிட்டோமா, இப்போ கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் வச்சுருந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லெமன் வந்து சாப்பிடும்போது தான் விடணும், ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மசாலா வரைக்கும் நான் போட்டல, அது வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சமாக லெமன் போட்டு சாப்பிட கொடுங்க, செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.